மச்சான் அழாதடா. நீ அழும்போது எனக்கு கஷ்டமா இருக்குடா. எப்படிடா? எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும்? என்னால் எப்படி மச்சான் அழாமல் இருக்க முடியும்? நான் பண்ணது பெரிய தப்பு, அதை நான் உணர்ந்துட்டேன். ஆனால் பாத்தியா எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனைன்னு. சத்தியமா இப்படி ஒரு தண்டனை கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். சரிடா, கவலைப்படாத. அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். நீ அழாத மச்சான், பாத்துக்கலாம். ஆ ஆ, நல்லா பார்த்துக்கலாமே. ஏன்னா சார் வந்து ரொம்ப சின்ன தப்பு தானே பண்ணியிருக்காரு. இவருக்கு ஈஸியாக பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு. டேய், உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், படிச்சு சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாதடான்னு. ஆனா நான் சொல்றதையும் மீறி இன்னொன்னமோ பண்ணி பாத்தியா இது எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? ஏண்டா இப்படி பேசுற? பின்ன பேசாம நான் அப்பவே சொன்னலடா உன்கிட்ட, இந்த மாதிரி பண்ணாத மச்சான், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு. ஆனா கொஞ்சமாவது நான் பேசினதை காதுல வாங்கினியா நீ? அப்படி மட்டும் நான் பேசினதை காதுல வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. அது பாவம் மச்சான், அவளாவது அவள் லைஃப்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா. உன்னால அவள் லைஃபே போச்சு. மச்சான் என்னடா பேசுற நீ? அவ ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கான் மச்சான். ஒரு வாரம் ஆச்சு அவ அழுதுகிட்டே இருக்கான். ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான். ஏன்டா நீ வேற அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? மணி, நான் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலடா. அவனுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்திலே அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவன் இங்க பாரு கௌதம், கோவங்கிறது நமக்கு பெரிய ஆப்பு மாதிரி, அது நம்மளையே தாக்கிடும். நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்காம உன் கோவத்தால நீ பண்ண விஷயம் இங்க வந்து நின்றுருக்கன்னு பாத்தியா? மச்சான் நான் தப்பு பண்ணந்தான்டா, இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் எல்லாரும் முன்னாடியும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டா நீ பண்ண தப்பு எல்லாமே சரியாகிடுமா மச்சான்? ஹரி, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? அவனே ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். மேலும் மேலும் எதுக்கு அவனை பேசி கஷ்டப்படுத்துற? விடுடா, நான் பண்ண தப்பு தானே. அது மட்டும் இல்லாம அவன் சொல்றது கரெக்டு தான். அன்னைக்கே அவன் பேச்ச நான் கேட்டிருக்கணும். அவன் சொன்னதை நான் கொஞ்சம் கூட காதுல வாங்காம என் கோபத்தால நான் என்னென்னமோ பண்ண போய் பாத்தியா, பெத்த பிள்ளைய கூட என்னால தூக்க முடியல. தூரமா நின்று அவனை பார்த்துட்டு வர. கௌதம், முடியல மச்சான், சத்தியமா முடியலடா. ஒரு வாரம் ஆச்சு அவனை தூக்கி கொஞ்சி வீட்டுக்கு போற. அவனை பார்க்க மட்டும்தான். ஏன்னா வீட்டுல யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னை பார்த்தாலே கோபப்பட்டு போயிடுவாங்க. மச்சான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் பிறந்தப்போ விஸ்வா மாமா தான் முதல்ல வாங்கினாரு. அப்பா அழுதானா. அதுக்கப்புறம் அழுகியை நிறுத்திட்டு மூஞ்சி சோகமாக தான் வச்சிருந்தானா. சிரிக்க கூட இல்லையாண்டா. நான் வந்து தூக்குனதுக்கு அப்புறம்தான் அவன் சிரிச்சான். உங்களுக்கு தெரியும்ல, நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க இல்லை? அவனை நான் தூக்கும் போது தான் என்னை பார்த்து சிரிச்சான் மச்சான். அதே மாதிரி நான் வீட்டுக்கு போய் அவனை பார்த்தேன்னு வச்சுக்கியேன், அவன் என்னை பார்த்து அப்படி சிரிப்பான், விளையாடுவான். நானும் தூரத்தில் நின்று அவன் கூட விளையாடுவேன், பேசுவேன். அவன் என்கிட்ட சொல்லாம கண்ணாலே சொல்லுவான், மச்சான் பா ஏன்பா அவ்வளோ தூரம் இருக்க, என்னை வந்து தூக்குப்பா அப்படின்னு சொல்லுவான் மச்சான். ஆனால் என்னால் தான் தூக்க முடியாதுல்ல. ஆனால் அவன்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? அவனுக்கு புரியுமா? ஆனால் அவனை நான் தூக்காம திரும்பி வரும்போது எப்படி அழுவான் தெரியுமா? அது கேட்கும்போது அப்படியே நெஞ்செல்லாம் அப்படி வலிக்கும் மச்சான். என்னால் முடியலடா. டே கௌதம், நீ சொல்லும் போது கஷ்டமா தாண்டா இருக்கு. உன் நிலைமையை பார்த்தும் கஷ்டம் தான் படுறேன். ஆனால் நீ பண்ணது தப்புடா. ஆனால் நீ இப்போ அதை புரிஞ்சு அவகிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு அவ கூட வாழணும்னு ஆசைப்படுற. ஆனால் மச்சான், அவளை நீ ரொம்பவே காயப்படுத்திட்டடா. ஹரி, நான் அவளை காயப்படுத்தலடா. அவளை நான் கொன்னுட்டேன். அவள் மனசையும் நான் கொன்னுட்டேன் மச்சான். அழகா ஓடி தெரிஞ்சு சந்தோஷமா சுத்திட்டு இருந்த பொண்ணுடாவ. என்னால அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்து ஒரு மூலையில என்னை பழி வாங்குற அப்படின்னு சுத்திட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு கேவலமான விஷயத்தால அவன் நொறுங்கி போய் யாருக்கிட்டையும் அதிகமா சிரிச்சு பேசாம அப்படியும் சிரிச்சு பேசினா. வெளியில வெறும் நடிச்சுக்கிட்டு சிரிச்சு பேசி மச்சான், நான் அவளை ரொம்பவே யாருக்கும் எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாததெல்லாம் நான் அவளுக்கு பண்ணிட்டேன் மச்சான்.
கௌதம் அழாதடா மச்சான், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாத, கண்டிப்பா அதிரி உன்னை ஏத்துப்பா. இல்லடா மணி, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. இப்போ கூட அவ எதுக்கு எதுக்கு தெரியுமா டிவோர்ஸ் வேணான்னு சொன்னா? நான் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டதால வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு எதிராக மாறிட்டாங்க. நான் தனியாக இருந்துருவனோ அப்படிங்கிறதுக்காக, எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் டிவோர்ஸ் வேணாம், நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்கா. மச்சான், அப்போ கூட எனக்காக யோசிச்சு அவ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காடா. ஆனால் நான் எப்படிடா அவளுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன்? மச்சான், பப்ளுவை தூக்கக்கூடாதுன்னு சொன்னா தெரியுமா? அப்போ எனக்கு அந்த வார்த்தையை கேட்டதும் அங்கேயே அங்கேயே செத்தரலாம் போல இருந்துச்சு மச்சான். ஆனால் ஆனால் நீ அவனை பார்க்கலாம், பேசலாம், ஏன் கொஞ்சம் கூட செய்யலாம். ஆனால் தூரமாக நின்று தான் எதுனாலும் பண்ணணும். அவன்கிட்ட நெருங்கக்கூடாது, அவனை தூக்கி கொஞ்சம் கூடாதுன்னு சொல்லிட்டா. கௌதம், எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டாக உன் நிலைமையை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் மச்சான், எனக்கு கூட பிறந்த தங்கச்சியும் இல்லை, அக்காவும் இல்லை. ஆனால் மச்சான், அதிதி மேலே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சியும் அக்காவும் இருந்திருந்தா கண்டிப்பாக அதிதி மாதிரி தான் இருந்திருக்கணும்ன்ட்டு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நீ அதிதியை தப்பாக பேசும்போதும் அவன் மேலே கோவப்படும் போதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உன் மேலே சண்டை போடணும்னு தோணும். உன்கிட்ட சண்டை போடுவேன். மச்சான், அவள் லைஃப்பில் அவள் விரும்பாதது நடக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இதுக்கு காரணம் நீ தானு. அப்போவே கேட்டேன், ஆனால் நீ இல்லைன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் கடைசியாக கேட்கும்போது தான் ஆமான்னு ஒத்துக்கிட்ட. மச்சான், எனக்கு அப்போ நீ சொன்னப்போ உன் மேலே எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் வரும்போது எனக்கு உன் மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சுடா. உன்னை அப்படியே ஏதாவது பண்ணிடலாமான்னு தோணுச்சு. நான் அப்போ கூட பொறுமையாக உன்கிட்ட சொன்னேன், இப்போ கூட உனக்கு டைம் இருக்குது, இதை இப்படியாவது நிறுத்திட்டு பாவம் அந்த பொண்ணுன்னு. ஆனால் நீ கொஞ்சம் கூட ஈவு இருக்கலாம இவ்வளோ விஷயத்தையும் பண்ண. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்து அவள் வேணும்னு பிடிவாதமாக நின்றுட்டுருக்க. ஏண்டா, மனுஷங்கன்னா தப்பு பண்ண மாட்டாங்களா? மச்சான், என் தப்பை நான் நியாயப்படுத்தலை. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சே தான் பண்ணேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ புரியலை, ஆனால் தப்பு பண்ணிட்டேன். அது இப்போ நான் புரிஞ்சு அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்னால் காயப்பட்டது அவ என்னை மன்னிக்கவே மாட்டாளா? நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவ உன்னை மன்னிச்சிருவா. ஆனால் கௌதம், இப்படியே நீ ஒரு வாரம் இங்கே இருந்தனா சரிப்பட்டு வராதுடா. ஏன் மச்சான், ஒரு வாரமா உன் வீட்டில் இருக்கான்னு உனக்கு சங்கடமா இருக்கா? சொல்லிடுறா, நான் வெளியில் போயிடுறேன். அட்டிச்சன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். டேய், அவன் அப்படியே சொன்னான். அவன் வீட்டில் நீ இருக்கிறது பிரச்சனைன்னு அவன் அப்படியே சொன்னான். ஒரு வாரமாக இங்கேயே கிடக்கிற. பப்ளுவை பார்க்கறதுக்கு மட்டும் அப்பப்போ போயிட்டு வர, அவ்வளோதான். என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியலடா. அட்லீஸ்ட் அவனை பார்க்கறதுக்காவது எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலே அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அதான் அப்பப்போ அவனை போய் பார்த்துட்டு வர. இப்படியே இருந்தா மச்சான், நீ இப்படி இருந்தீன்னா இப்படி அதிதியை சமாதானப்படுத்துவ. வீட்டில் எல்லாருமே உன் மேலே கோபமா இருக்காங்க. நீ அவளை சமாதானப்படுத்தி அவ உன்னை மன்னிச்சாதான் வீட்டில் இருக்கவங்களுக்கு கோபம் குறையும். அவன் சொல்கிறது கரெக்டு. இங்கே பாரு, நீ இங்கே இருந்தன்னு வச்சுக்கியேன், ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவன் மனசு காயப்பட்டிருக்கு, அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டா. அதுக்குன்னு நீ அப்படியே இருந்தன்னு வச்சுக்கேன், லைஃப் லாங் இப்படியே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒழுங்காக போய் அவகிட்ட பேசு, திரும்ப திரும்ப மன்னிப்பு கேளு. ஆமாண்டா, அவ மனசு மாற வரைக்கும் மன்னிப்பு கேளு. ஆனா அவளை ரொம்ப காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத. அவ என்ன பேசினாலும் காது கொடுத்து வாங்கிக்கோ. பதிலுக்கு நீ அவளை காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத. இல்லடா, நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காத. இப்படியே இருந்தீன்னா வச்சுக்கேன், ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவள் சொல்லிட்டான் உனக்கு இனிமேல் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டான்னு. ஓகே தான், அதுக்குன்னு டிவோர்ஸ் கொடுக்கலன்னா இப்படி பிரிஞ்சு வாழுது நல்லாவா இருக்கு? இல்லைல்ல. இங்கே பாரு, போய் பேசு, அவகிட்ட சாரி கேளு. இல்லடா ஹரி, அவன் தான் சொல்றான்லடா, அப்புறம் என்ன? இங்க பாரு, இப்படி ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் ஏன் வருஷ கணக்குல கூட நீ என் வீட்டில் இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. ஆனா மச்சான், தப்பு பண்ணது நீ. இப்படி ஒதுங்கி இருக்கக்கூடாது. வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்களா? எல்லாரும் உன் மேலே கோவத்தில் இருக்காங்க. கண்டிப்பா உன் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க மச்சான். உனக்கு நீ தாண்டா இருக்கணும்.
இது வேற ஏதாவது பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸுங்க நான் உங்க கூட இருக்கலாம், நான் வந்து கேட்கலாம். ஆனா மச்சான் இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை. அவங்களுக்குள்ள நடுவில் ஃப்ரெண்டா இருந்தா கூட வரக்கூடாது மச்சான், இல்லைனா அது வேற மாரி போயிடும். இங்க நீ தான் பேசி ஆகணும், நீ மட்டும்தான் பேசி ஆகணும். சொல்றது கேளு, நீ போய் அதிதி கிட்ட பேசு, சமாதானப்படுத்து, மன்னிப்பு கேளு. ம் ஆமாண்டா, போய் மன்னிப்பு கேளு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடுவில் யார் வந்தாலும் அந்த சண்டை பெருசாக தான் மாறும். நீ யாரையும் நடுவில் விடாத, நீ மட்டும் போ, நீ மட்டும் போதும். ம் புரியுதா? ம் புரியுதுடா, புரியுது. கண்டிப்பா அவ மனசை நான் மாத்தி ஆகணும் மச்சான். அவ இல்லைன்னா நான் இல்லடா. பைத்தியக்கார மாதிரி பேசாத. ஃபஸ்ட்டு பொறுமையாக யோசி. அவசரமாக யோசிச்சு தான் இந்த நிலைமையில வந்து நிற்கிற. அவளை சமாதானப்படுத்து. புரியுதா? ம் புரியுதுடா, புரியுது, நல்லாவே புரியுது. நான் இப்படியே தள்ளியே இருந்தேன்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் தள்ளியே இருக்க வேண்டியதான். அப்புறம் என் பிள்ளைய ஓரமா நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ம் இல்லை இல்லை, நான் நான் அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு அவளும் வேணும், பப்ளும் வேணும். என்னால் ஓரமெல்லாம் ஒதுங்கி நிற்க முடியாது. தப்பு பண்ணிட்டேன் தான், மன்னிப்பு கேட்குறேன்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. திரும்பவும் நான் தப்பு பண்ணேன்னா என்னை கொல்ல சொல்லிடு, என்னை உயிரோட கூட புதைக்க சொல்லிடு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு அதிதியும் பப்ளும் வேணும் மச்சான். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளையும் வேணும், எனக்கு வேணும், வேணும், அவ்வளோதான், வேணும். அப்போ கௌதம் பண்ணது தப்பு இல்லையா? ஏய், அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் பண்ண தப்பை உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்குறான், மன்னிக்கலாம்ல. அது எப்படிங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மன்னிச்சிருன்னு வந்து கேட்டா எப்படி மன்னிக்க முடியும்? காயப்பட்டது ஒரு பொண்ணு. அவ மனசளவிலையும் சரி உடம்பளவிலையும் சரி ரொம்ப காயப்பட்டிருக்கா. அவ எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா. மது, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு வாழ்நாள் ஃபுல்லா இதே கோபத்திலே இருந்தா சரியாகிடுமா? ஓ, அப்போ பாதிக்கப்பட்ட பொண்ணு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு ஏத்துக்கணும். அப்படிதானே? என்னங்க உங்க நியாயம்? ஏய், நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, சரியா? எனக்கு அவங்க சொன்னதை வச்சு, அங்கே நடந்ததை சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். சொல்லப்போனா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்களா? யார் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா? இதுல முழுக்க முழுக்க கௌதம் மேல மட்டும்தான் தப்பு. அதுதி என்ன பண்ணா? இவன் எதையோ நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் லைஃபை ஸ்பாயில் பண்ண பார்த்தா அவ எப்படி சும்மா இருப்பா? அதான் பதிலுக்கு அவளும் பண்ணியிருக்கா. ஆனா இந்த அளவுக்கு இவன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மது, இப்போ நீ அன்னைக்கு நான் போலீஸ் ஆனதுக்கு எங்க அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரு. அப்போ நீ வந்திருந்த. அப்போ அங்கே என்ன நடந்தது? ஆமா, வந்தேன். பார்ட்டி தான் நடந்துச்சு. ஆமா, பார்ட்டி தான் நடந்தது. ரொம்ப பெரிய பார்ட்டியாச்சே. அந்த பார்ட்டியில எங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் எனக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ மேடம் என்ன பண்ணீங்க? சொல்லுங்க மேடம், மேடம் என்ன பண்ணீங்க? அதுவும் இதுவும் ஒண்ணா? ஒண்ணுதாண்டி, ஒண்ணுதான். ஏண்டி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா அங்க என் அப்பா சொன்னதும் நம்பிக்கிட்டு என்னை விட்டுட்டு அப்படியே ஓடி போனவ தானே நீ? போயிட்டு 5 வருஷம், அதுவும் நானா உன்னை பார்த்து பேசினதால நீ என்கிட்ட வந்த. இல்லைனா இன்னமும் என்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துருக்க மாட்டேன். இதுல என் பையனை வேற மறைச்சு வச்சிருக்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அவர் சொன்னதும் டக்குன்னு பயந்துட்டேன். ஒருவேளை இருக்குமோ, உங்க வீட்டுல சொன்னா கேட்பீங்களோன்ட்டு பயந்துட்டு தான் அப்படியே போயிட்டேன். நீ ஏன் உன்னை நினைச்சுக்க வேண்டியது, அப்புறம் எங்க மேல பழி தூக்கி போட வேண்டியது. இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கௌதம் தான் தப்பு. கௌதம் தப்பு தான், அதே அளவுக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிதி மேலேயே தப்பு இருக்கு. அப்படியா? சரி சொல்லுங்க, அதிதி மேல என்ன தப்பு இருக்குன்னு. ஃபர்ஸ்ட், என்னதான் கௌதம் அத்தை பையனாவா இருந்தாலும் அதிதி மாமா பொண்ணா இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது, அதுவும் ஒரே வீட்டிலே இருக்காங்க, வீட்டில் இருக்கும்போது அவங்க ஜாலியாக பேசலாம், பழகலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் வெளியில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுலேயும் அதிதிக்கு கௌதம் மேலே ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. அத்தை பையங்கிற பாசத்தை தாண்டி அவன் மேலே எந்த விருப்பமும் இல்லை. ஸோ அவள் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி பழகுறது, வெளியில் அதே மாதிரி இருந்தானா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தான் தோணும். அதே மாதிரி தான் காலேஜில் இவங்க 2 பேரையும் அந்த மாதிரி பார்க்கறதால காலேஜில் இருக்கவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் தான் சுற்றுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே ரீசனால தான் கௌதம் கிட்ட எந்த பொண்ணுங்களும் அதிகமாக பேசுறதில்ல. இவனுக்கும் யாரையாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணுங்க இந்த ரீசனை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையனுக்கு இது கோவத்தை உண்டாக்கும். அதுதான் கௌதமுக்கும் கோவம் வந்திருக்கு. அப்புறம்
பரவாயில்லையே, நல்ல கதை சொல்றீங்க. இது கதலடி, உண்மைதான். சரி சொல்லு, என்னைக்காவது புவனாவும் நானும் வெளியில இந்த மாதிரி பேசியிருக்கோமா? ஏன் வீட்டுக்குள்ள கூட அந்த மாதிரி பேசினது கிடையாது. எங்க அத்தை சொல்லுவாங்க புவனா கிட்ட, நீ மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவளுக்கு என் மேல சுத்தமா அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. அவ இப்போ வரைக்கும் என்ன ஒரு அப்பா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதனாலதான் வீட்டுல மாமான்னு உரிமையா பேசுவா. இதுவே அவளை நான் வெளியில பார்த்தேன்னா என்கிட்ட அதிகமா பேச மாட்டா, ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பா. பார்க்குறவங்களுக்கு அது நல்ல விதமா தோணும், அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. அதனாலதான் இது வரைக்கும் வெளியில இருக்கவங்க எங்க 2 பேரையும் வச்சு சேர்த்து பேசினதே கிடையாது. ஏன் வீட்டுக்குள்ள எங்க அத்தையை தவிர யாருமே சேர்த்து வச்சு பேசினது கிடையாது. எங்க அத்தா ஓவரா டார்ச்சர் கொடுத்ததால தான் எங்க அப்பா சரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அது பேசினதே. எங்க அப்பா கூட எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசினதே கிடையாது. அப்போ இந்த காரணத்தால தான் உனக்கு கோவம் வந்திருக்கு. ஏன் மேடம்க்கு எல்லாம் மறந்துருச்சா? காலேஜ் படிக்கும்போது எந்த பொண்ணுங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தாலும் நெருங்கினாலும் மேடம்க்கு உடனே கோவம் வருமே. அது எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு, அதனால கோவம் வந்துச்சு. அதே மாதிரி தான் கௌதம்க்கு காலேஜில் ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துருக்கு, லவ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு என்னன்னு சொல்லி போயிருக்கா, அதிதியும் கௌதமையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசிட்டு போயிருக்கா. ஸோ அந்த இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக அதிதி மேலே இவனுக்கு கோவம் வந்திருக்கு. அதனால அவன் பழி வாங்குறேன்னு பண்ண விஷயம் ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவனுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்குன்னா அவன் டைரக்டா அதிதி கிட்ட, அதிதி இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, ஸோ நீ வந்து காலேஜில் என் கூட கொஞ்சம் பேசுறதை அவாய்ட் பண்ணு, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம். என்னதான் நம்ம பேசாமல் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ரிலேஷன் தானே, ஸோ நம்ம வீட்டில் எதுனாலும் பேசிக்கலாம், காலேஜில் இருக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு இவன் தெளிவாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தானா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இவன் எதையும் தெளிவாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசாம அந்த பொண்ணு மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறம் இவன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு அதிதிக்கு தெரிஞ்சதும் அதிதி என்ன பண்ணியிருக்கணும், விக்ரம் கிட்ட, விஸ்வா கிட்ட, இல்ல வீட்டுல யாருக்கிட்டையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனா அதிதி அதை பண்ணல. விஷயம் தெரிஞ்சதும் நான் கௌதம பழி வாங்கியே ஆகணும்னு கௌதம் கையால, அதுவும் எல்லார் முன்னாடியும் கௌதம கிஸ் பண்ணி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், அப்படி பழகணும் இப்படி பழகணும்னு அவன் மேல எல்லா பழியும் தூக்கி போட்டு கல்யாணமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட சண்டை போட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ரொம்ப பெரிய தப்பு. பொண்டாட்டியாவே இருந்தாலும் பொண்டாட்டி விருப்பம் இருந்தா மட்டும்தான் பொண்டாட்டி கிட்ட நெருங்கணும். அதை விட்டுட்டு இவன் குடிச்சிட்டு வந்து அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அதிதி பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் கௌதம் மனசு மாறிடுச்சு. அதிதி கூட சேர்ந்து வாழணும்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சு. அதனாலதான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழலான்னு அவன் ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுக்கு அதிதி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அங்க ஒரு ஆம்பளை பையங்கிறதால நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அப்படிதானே? 2 பேரோட தப்பையும் தான் சொன்னேன், 2 பேரோட நியாயத்தையும் தான் சொன்னேன். நான் கௌதமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல. அப்போ அதிதியோட கோவம் நியாயம் இல்லைன்னு சொல்றீங்களா? 100% நியாயம்தான். ஆனா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க வேண்டாம். அதான் மன்னிப்பு கேட்டால, கொஞ்ச நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் யோசிச்சு அவளை மன்னிச்சிருக்கலாம். ஆனா குழந்தைய தூக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. என்ன கரெக்டாக தான் சொல்லியிருக்கா? ஏன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கா தெரியும் நீ எப்போ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் நீ என்னை விட்டு போயிட்ட. 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்குறேன். அப்போ கூட என் குழந்தை உன்கிட்ட இருக்குமா இருக்காதா, என்ன குழந்தை எப்படி இருக்கும், எவ்வளோ கனவோடு இருந்தேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன் பக்கத்தில் யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருந்த. அப்போவுமே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒருவேளை குழந்தை இருக்காதோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆதிதான் உங்கள் பையன் என்கிட்ட சொல்ல தெரியுமா? அப்போதான் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான்னு, அதுவும் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தாண்டி ஆம்பளைங்க தப்பு பண்ணுவாங்க தான். ஏன் நீங்களாம் எந்த தப்பும் பண்ணது கிடையாதா? பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தப்பு பண்ணுவாங்க தான். ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது எதுப்படி தடுக்கிறீங்க? அப்படி தடுக்கும் போது தான் அவனுக்கு புத்தி இன்னும் மாறும். போதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம். என்னடி பொண்டாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட போல? அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகல. நீங்கள் சொல்கிறதையும் யோசிச்சு பார்த்தா ஒரு வகையில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குதான். இருந்தாலும் அதிதி பாவம்ல. நீங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் நீங்க மட்டும் தாண்டி பாவம், நாங்கெல்லாம் பாவமே இல்லை. அதெல்லாம் அப்படிதான். கொஞ்ச நேரம் என் புருஷக்கிட்ட தனியாக பேசக்கூடாதே, உடனே தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவான். ஏன் புள்ள என்ன தேடாம உன்னைய தேடுவான்? ஆமாம், அவரை கஷ்டப்பட்டு இந்த வயத்துல நான் சுமந்து பெத்தெடுத்து 5 வருஷம் இவர் பொத்தி வளர்த்துக்கிட்டா. இவங்க அப்பா திடீர்னு குதிச்சுட்டு வருவாரு, உடனே அம்மாவை மறந்துட்டு அப்பா அப்பான்னு பின்னாடி சுத்துவாரு. லைட்டா பொறாமப்படுற போல. எனக்கு என்னத்துக்கு போறாம? அதி பார்த்து என்னத்துக்கு இப்படி ஓடி வர? அப்பா எங்கடா போவேன்? அப்பா இங்கதான் இருக்கேன், அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆமா, இவரு ரொம்ப பெரிய மனுஷரு, இவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு தான் பண்றாங்க. அதி எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த பழக்கம் மட்டும் உன்கிட்ட மாறவே மாட்டேங்குதுடா. அவ
அவ கிடக்குற. சரி அப்பாவை என்னத்துக்கு தேடின? அனன்யா என்ன வீட்டுக்கு வரலையா? ஏங்க இன்னைக்கும் நைட் டியூட்டியா? இல்லையே, நேற்று தானே நைட் டியூட்டி. ஹே என்னத்துக்கு பதற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இல்லை, மழை வர மாதிரி இருக்குது. சாயந்தரத்துலேருந்து ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கூட காற்றடிச்சது இருட்டுற மாதிரி இருந்துச்சு, தவிர மழைலாம் வரல. ஆனால் இப்போ பாருங்கள், காற்றடிக்கிறதும் நின்றுச்சு. ஆனால் ஒரு மாதிரி புழுக்கமாகவே இருக்குல்ல, மழை வர மாதிரியும் இருக்குது. அதான் மழையில் மாட்டிக்கிட்டானா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்லாம கார் தான் எடுத்துட்டு போயிருக்கால, கார்ல தான் வருவா. அதெல்லாம் மழையில எங்கேயும் மாட்ட மாட்டா. பத்திரமா வீட்டுக்கு வந்துருவா. ஆமாம், இவர் பெரிய ஆளு. இவர் காரில் போய் அவங்கள கூட்டிகிட்டு வராங்களாம். படா போய் தூங்க போ. ஆதி, அத்தையை நீ போய் கூப்பிட வேண்டாம். மழை வேற வருது பாத்தியா? நீ போனீன்னா உன் கார்ல நனைஞ்சிருவ. அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இப்பதான் ஃபோன் பண்ணா எனக்கு. இல்லை, உனக்கு ஃபோனா? உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? எல்லோ கலரில் ஃபோனா? பாவி, பொம்மை ஃபோனை தான் சொல்லிட்டு இருக்கியா? அதுல இருந்தெல்லாம் யார்கிட்டயும் பேச முடியாது. சரிடா, உன் போன்ல டவர் கிடைச்சிருக்காது. மழை வருது பத்தியா? அதனால உன் போன்ல டவர் கிடைச்சிருக்காது. அதனாலதான் அனன்யா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பா. டே, அது ஃபோனே இல்லடா. அதுவும் ஆதி, அப்பா பழைய மாடல் தான் வச்சிருக்க. ஆனா நீ ரொம்ப புதுசா நியூ மாடல்ல பெருசா வச்சிருக்கல, அதனாலதான் உனக்கு டக்குன்னு டவர் கிடைக்கல. ஆனா எனக்கு சின்ன போன் தானே, அதான் சின்ன போனுக்குலாம் டக்குன்னு டவர் கிடைச்சிரும். அதுக்கு என்ன, ஆதிக்குட்டிக்கு ஒரு புது போன் என்ன மாதிரி, சரியா? சரிதான், நல்ல முடிவு. இது நாள் வரைக்கும் ஃபோன் மட்டும்தான் இவன் அடிக்ட் ஆகாமல் இருந்தான். அந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அதை கொடுத்து பழக்க வைக்கிறீங்களா? வைங்க வைங்க. அதுலேயும் இவருக்கு மட்டும் தனி ஃபோன். ஏண்டி, நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? என் பிள்ளைக்காக தானே. என் பிள்ளை கேட்டு ஒரு ஃபோன் கூட வாங்கி தரலனா நானும் என்ன ஆப்பேன்? ஹலோ சார், அவனுக்கு உங்களை பிடிக்கும் தான். ஆனால் உங்களை விட என் தம்பி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கிடையாதுடி, அப்பாவை தான் பிடிக்கும். அப்படிங்களா சார்? எங்க நீங்களே அவன்கிட்ட கேட்டு பாருங்க. செல்லம், உனக்கு அப்பா பிடிக்குமா மாமா பிடிக்குமா? அவன் இன்னும் பேசி முடிக்கல. அடுத்தது என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. போலீஸ்காரரே, அசிங்கப்பட்டுட்டீங்க போல. வாய மூடி. டே ஆதி, அப்பா அப்பாவை உனக்கு பிடிக்காதா? சார், நீங்க என்ன கேட்டாலும் இதே பதிலே தான் ரிப்பீட்டா வேற மாடுலேஷன்ல அவ சொல்லுவான். சோ ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் திரும்ப திரும்ப அசிங்கப்படுவீங்க. என்னடி நக்கலு? உண்மையா சொன்னா அது சிரிப்பு வந்துருச்சு. ஆதி, அப்புறம் என்ன, உங்க தாத்தா பாட்டிங்க இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறாங்க? சரி, இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்க, காலையில் ஸ்கூல் போகணும்ல. நீ போய் தூங்கு. எப்படியும் அனன்யா வர ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ உங்கள் அனன்யாத்தை கூட தூங்க முடியாது. புவனாவும் இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி தலைவலிக்குதுக்கான்னு சொல்லிட்டே இருந்தா. அவளுமே மாத்திரை போட்டு தூங்கியிருப்பா. நீ புவனா கூடயும் தூங்க முடியாது. நீ போய் தாத்தா பாட்டி கூடயே தூங்கு. நாளைக்கு புவனா அப்படி இல்லைன்னா அனன்யா கூட தூங்கலாம். ஆதி, அப்பா கூடயா? அதுக்கு என்னடி தங்கம், அம்மா உனக்கு கதை சொல்லி தூங்க வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அம்மா இன்னைக்கு உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன். ஆதி, தாத்தா பாட்டி கூட தூங்குடா. அம்மா விட தாத்தா பாட்டி சூப்பரா கதை சொல்லுவாங்க. ஆதி, போலீஸ்காரரே, உங்க பையன் செல்ல பையன் உங்க கூட தூங்கணும்னு ஆசைப்படுறான். போய் வாங்க தடி. உங்ககிட்ட எப்படி சொல்லி சொல்லி அப்பா அம்மா கிட்ட தூங்க வேடி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆதி, நீ அப்பா அம்மா கூட தூங்குறியா இல்ல தாத்தா பாட்டி கூட தூங்குறியா? சரிடி
செல்லம், இன்னைக்கு நீ அம்மா கூடயும் அப்பா கூடயும் தூங்கு. அம்மா உனக்கு நான் சூப்பர் சூப்பரா கதை சொல்றேன். ம், ஆமா, சூப்பர் சூப்பரா கதை சொல்ல போறேன். அப்படியா? சரி சரி, நீ போய் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு ஓடி வந்துரு. அம்மா உனக்கு கதை சொல்ல ரெடியா இருப்பேன். ஓகேவா? ஐயோ, நிஜமாவா செல்லம்? அம்மா அழகா இருக்கனா? ம், ஆமா, அழகா இருக்க. அச்சோ செல்லம், ஐ லவ் யூ டூடி செல்லம். அம்மா இன்னைக்கு சூப்பரா ஒரு கதை சொல்ல போறேன். ஆதி செல்லம், தாத்தா பாட்டி ரூம்ல உன்னோட பொம்மை இருக்குன்னு சொன்னல, நீ போய் எடுத்துக்கிட்டு வா. அம்மா உனக்கு சூப்பரா கதை சொல்றேன். சரியா? ஏங்க பிள்ளை ஆசையா கேக்குறான், சொல்லுங்க. ஆ ஆ சரிடி தங்கம், அப்பா நெஞ்சில சாட்சி படுத்துக்கோ. அப்பா இன்னைக்கு நான் உனக்கு தாளாட்டுறேன். சரிடி தங்கம், நீ அப்பாவுக்கு தாளாட்டி தூங்க வை. இப்ப போய் நீ பொம்மை எடுத்துட்டு வா. என்ன போலீஸ்காரரே, கதை சொல்ல ரெடியா? மது சொல்லுங்க போலீஸ்காரரே, நான் தான். மது, நிறைய பிளான் பண்ணடி. ஆதிய சீக்கிரமா தூங்க வச்சிடுறியா? சாரி போலீஸ்காரரே, அது ஏன் கையில இல்ல. நான் கதை சொன்னனா 2-3 கதையாவது கேட்டுட்டு தான் தூங்குவான். இன்னைக்கு வேற ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கானா. அவனை பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரியே தோணல. சார் ஸ்கூல் முடிஞ்சு வந்து ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நைட்டு லேட்டாக தான் தூங்குவார். கஷ்டம் போலீஸ்காரரே. ஆ, என்னடி இப்படி சொல்ற? ம், அப்படிதான் சொல்றேன். சரி சரி, என் பையன் வந்திருப்பான். நான் போய் அவனுக்கு கதை சொல்லணும். நீங்களும் வாங்க. ஆ, அடி அடி அடியே. ராகவ், போச்சு, எல்லாம் போச்சு. ஆதி, ஏண்டா இப்படி பண்ற? உனக்கு ஒரு தங்கச்சியை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்றியடா. இன்னைக்கு நம்ம நிலைமை அவ்வளோதான். ஐயோ, இந்த கார் இருக்கே அப்பப்ப மக்கர் பண்ணுது. இதனால நிறைய டென்ஷன் ஆகுறேன். புது கார் தானே, இதுக்கு இப்படி அடிக்கடி மக்கர் பண்ற? நீ ஏன் இப்படி பண்ற? ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லு, எதுக்கு அடிக்கடி இப்படி மக்கர் பண்ணி பாதியிலே நின்னுற? அன்னைக்கு அப்படிதான், காலையில அவ்வளோ டயர்டு, வீட்டில் போய் தூங்கலான்னு கார் ஸ்டார்ட் பண்ணா நீ ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்கிற. சரின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லி மெக்கானிக்க வர சொல்லி என்ன ஏதுன்னு பார்த்தா அவர் வந்து ஆன் பண்றப்போ ஆன் ஆகுற. அப்போ நான் ஆன் பண்ண ஆன் ஆக மாட்டேன். ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? தயவு செஞ்சு சொல்லிடு. ஆனா அடிக்கடி இப்படி என்ன டென்ஷன் ஆகாத. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸ்டார்ட் ஆகு. இங்க பாரு, மழை வர மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் ஆகு. இங்க பாரு, உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவன் என்ன இங்க பண்றா? அதுவும் கார் கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னாச்சு இவளுக்கு? ப்ளீஸ் பா, இந்த ஒரு தடவை ப்ளீஸ், எனக்காக. எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் எனக்காக ஸ்டார்ட் ஆக. ஏங்க அனன்யா, உங்களை தாங்க. சாமி சல போல பிறந்து பூமியில நடந்தாய், தூசி என கண்ணில் விழுந்து ஆறு உயிரில் கலந்தாய், கால் முளைச்சரங்கோலியா நீ. ஹலோ விஸ்வா. என்னங்க கார் கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? அட ஏங்க கேக்குறீங்க? அடிக்கடி இந்த கார் மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. மக்கர் பண்ணுதா? அதாங்க, அப்பப்ப ஆஃப் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்களா, நல்லா தான் வந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டேங்க, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அதை தாங்க சொன்னேன். ஓ, இந்த எல்லாத்துக்கும் மக்கர்னு ஒரு வார்த்தை இருக்கா? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்போ கார் ஸ்டார்ட் ஆகலையா? நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்களா இல்ல வீட்டுக்கு போறீங்களா? ஏங்க என்னங்க நீங்க? ஹாஸ்பிட்டல் இந்த சைடு இருக்குங்க, நான் இந்த சைடு காரை பார்த்துட்டு நிக்கிறேன். அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு தானங்க போக முடியும். இல்ல, உங்களுக்கு நைட் டியூட்டியும் நினைச்சிருப்பேன், அதான். இல்லைங்க, நேற்று தாங்க நைட் டியூட்டி, இன்னைக்கு இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கே உடம்பு சரியில்லை. அதான் சரி சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு. உடம்பு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? எப்பயுமே உடம்பு நல்லா இருக்குமாங்க, ஏதாவது வரும்ல. லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கு, கோல்டு வேற. அதான் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகும்னு சீக்கிரமா கிளம்புன கார் இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் சரிதான். டாக்டர்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாதான் என்ன?
சரி இப்போ என்ன பண்ண போறீங்க? உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கலாம்ல. நான் காரில் வந்துட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணாங்க. நான் அட்டன் பண்ணி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ கார் நின்னதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன், வீட்டில் யாருக்கும் போக மாட்டேங்குது. அப்ப கண்டிப்பா நம்ம ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்கேயும் சிக்னல் கிடைக்கல. நானும் வீட்டுக்கு ட்ரை பண்ணேன். வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கறதுக்கு யாருக்கும் ஃபோன் போகவே இல்லை. என்னது, மழை வருதா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே மழை வரும் போல. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இதில் இந்த கார் வேற. சரி ஓகே ஓகே சரி வாங்க. எப்படியும் உங்க ஊரை தாண்டி தான் எங்க ஊருக்கு போகணும். நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். இல்லைங்க, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அட, இந்த நைட் டைம்ல நீங்க என்னங்க பார்க்க போறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன, அன்னைக்கு நான் கார்ல வந்தேன், இன்னைக்கு பைக்ல வந்திருக்கேன். ஸோ என் கூட பைக்ல வர்றதுக்கு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஓகே, பரவாயில்ல. ஐயோ விஸ்வா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கேன். பைக்கில் போகும்போது சாரக்காத்தெல்லாம் அடிக்கும், ஜில்லுன்னு வேற இருக்கும். திடீர்னு மழை வந்துருச்சுன்னா ஃபீவர் இன்னும் ஹெவி ஆகிடும். அதனால தான். நீங்க கவலையே படாதீங்க, நான் பொறுமையா ஓட்டுறேன். அது மட்டும் இல்லாம மழை வர்றதுக்குள்ளே நம்ம சீக்கிரமா போயிடலாம். அதுக்குள்ள விஸ்வா, நான் என்ன சொல்ல வரேன்னா. சரி ஓகேங்க, எனக்கு தெரியுது உங்களுக்கு என் கூட வர்றதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுவும் பைக்ல வர்றதுக்கு. ஓகே ஓகே பரவாயில்ல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி ஓகே, நான் வரேன். ஆனால் கார் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானே ரொம்ப வருஷம் ஃபாரின்ல தான் இருந்தேன். என்னோட காருமே உங்கள் பாஷையில் சொல்ல போனால் என்னோட காரும் மக்கர் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை சர்வீஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே எழில் ப்ரோவோட ஸ்டுடியோ இருந்துச்சா, அங்கேருந்து அவரோட பைக்கையும் சுட்டுட்டு வந்துட்டேன். அப்போ இது எழிலண்ணாவோட பைக்கா? அப்போ எழிலண்ணா எப்படி போவாங்க? ஏங்க நான் சுட்டுட்டு வந்தேன்னு தான் சொன்னேன். அதுக்குன்னு அப்படி நினச்சிடாதீங்க. கடையில் வேலை செய்கிற பையன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வண்டியில் வந்து ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரிங்க சரிங்க. சரி, இப்படியே பேசிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இங்கேயே மழை வந்துடும். சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்ல. ஓகே, நீங்கள் கால் பண்ணி வந்து வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேங்க. விஸ்வா, உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா? எது? சாரிங்க, ஏதோ கேட்க வந்து உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டுட்டேன். அவ்வளோ தூரம் பைக்கில் தானே வந்தீங்க. கார் ஓட்ட தெரிஞ்சு உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாமையா இருக்கும். ஏதோ தப்பாக கேட்டுட்டேன், சாரிங்க. பரவாயில்லங்க. தோடும் தோடும் கதை பேசுதே, உரசாதே உயர் கோபுரம் சாயுதே. விஸ்வா, என்ன ஆச்சு? போலாம். போலாம் போலாம். அச்சோ, மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. பயப்படாத, தூ அங்க பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு மழை விட்டதும் போயிடலாம். ஓகே. ஆனா மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சோம். ஆனா இப்படி பாதியிலே மழை வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்குள்ளே இப்படி பண்ணிடுச்சே. ஒன்றும் இல்லை, பக்கத்துல தானே இருக்கோம். மழை விட்டதும் சீக்கிரம் போயிடுவோம். சரி வா. ஐயோ, என்ன இவ்வளோ மழை வருதா? அங்கிருந்து வரும்போது லைட்டாக தான் இருந்தது, இப்போ பாருங்க இவ்வளோ மழை. இது எப்போ நின்று நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறது? எனக்கும் ஒன்றும் புரியல. இன்னைக்குன்னு பார்த்து என் கார் வேற, நான் வேற பைக்ல வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. வேற கார்ல வந்திருந்தா கூட மழை வந்தாலும் பரவாயில்ல, உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் போயிருந்திருப்பேன். பைக்ல வந்ததால ஐ எம் வெரி சாரி. ஐயோ, லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஆமா, எனக்கும் லைட்டா குளிர்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்குமா? எனக்கும் குளிருது. அப்புறம் விஸ்வா, உங்களுடைய பிஸ்னஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் கேள்விப்பட்டேன் வீட்டில் நடந்த ப்ராப்ளம் எல்லாமே. நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, கூடி சீக்கிரம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ப்ராப்ளம் சால்வ் ஆகுதோ இல்லையோ, ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. இப்போ ஒரு அண்ணனா நாங்கள் 2 பேரும் என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஆனா அவ என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு எல்லாரும் முன்னாடி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அதை மீறி நாங்கள் ஏதாவது பண்ணா எங்ககிட்ட கூச்சிக்கிட்டு எங்ககிட்ட பேசாம இருக்கா. அதனாலேயே எங்களால எதுவுமே பண்ண முடியல. சின்ன பொண்ணு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதாவது பண்ண போய் அது அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவள் தெளிவாக ஒரு முடிவு எடுப்பா. தெளிவா முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிதான் இந்த மாதிரி அவ லைஃபை அவளே ஸ்பைட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. சாரி விஸ்வா, நான் இப்போ இதை பற்றி பேசியிருக்க கூடாது. நான் தேவையில்லாமல் பேசி உங்களை அப்செட் பண்ணிட்டேன், சாரி. ஐயோ விடுங்க, பரவாயில்ல. ஏங்க, நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த பக்கம் பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. இல்லைங்க பரவாயில்ல, மழை பெய்யுதுல அதான் அதை ரசிச்சுக்கிட்டு. ஆமாம்ல. ஆமா. விஸ்வா, அங்க பாருங்களேன், அந்த அந்த பேர்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஆமாங்க. சோ கியூட்ல. ஆமா, அழகா இருக்கு.
வானில் விழித்து எப்போது நடந்தாய் கை கால்கள் முளைத்த ஐக்கூவே ஜவ்வாது மனதை உன் மீது தெளிக்கும் ஐக்கூவும் உனக்கோர் கை பூவே விலகாமல் கூடும் நிலாக்கள் நாள்தோறும் பிரியாத வண்ணம் புறாக்கள் தோல் சேரும் ஈச்சம் பூவே தொடு தொடு குச்சம் யாவும் விடு ஏக்கம் தாக்கும் இளமையில் ஒரு இளமையில் தவிப்பது தகுமோ ஓஹோ மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே. வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் காமிச்சேன். அதுக்கப்புறம் ராகவ், மது, ஆதி அவங்களுடைய கான்வர்சேஷனும் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஆதிக்கு வேறு இன்றைக்கி அவங்க அப்பா அம்மா கூட தூங்கணுன்னு ரொம்ப ஆசைப்படல, அடம் பிடிச்சி இன்றைக்கி அவங்க அப்பா அம்மா கூட தான் தூங்குறாரு. ஸோ அதையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்தது விஸ்வா, அனன்யா அவங்களுடைய ரொமான்ஸ் சீனையும் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் சீன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, ஆனால் என்னால் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. ஆல்ரெடி 2 நாளாக வீடியோ கொடுக்கல, ஏன்னா பர்சனலாக ஃபேமிலி கூட வெளில போனதால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. சரி ஓகே, இன்றைக்காவது வீடியோ கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்களா, அவங்க கூட பேசினதுலேயே எனக்கு டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். டைமிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ சாரி. நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் வீடியோ கொடுப்பேன். அதுக்கப்புறம் நிறைய பேசணுன்னு இருந்தேங்க, ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் கிடைக்கல. கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் இன்றைக்கி ரிப்ளை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.